என்னோட வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லாருமே லைஃப்பில் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எப்போதுமே ஹாப்பியாகவே இருங்க. எவ்வளோ கவலை வந்தாலுமே நீங்கள் ஹாப்பியாகவே இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னா, பீட்ரூட்டை வச்சு ஒரு முறுக்கு தான். எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது, ஈஸி தான், ரொம்ப ரொம்ப ஈஸி. தண்ணிக்கு பதிலாக அந்த பீட்ரூட் சாறு நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இது நார்மல் முறுக்குக்கும் இந்த முறுக்குக்கும் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். இன்னொரு விஷயம், பீட்ரூட் நீங்கள் மாவு எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பீட்ரூட் ரெண்டே எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருசாகவும் கொஞ்சம் சின்னதாகவும் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நீங்கள் இதில் கொஞ்சம் ஏலக்காய், தேங்காய் கூட சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் தேங்காய் சேர்க்கலை. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இன்னும் நைஸாக அரைச்சிட்டு நீங்கள் அப்படியே சேர்த்துக்கிட்டாலும் ஓகே. ஆனால் அது ஒரு மாதிரி கொர கொரன்னு இருக்கும், ஆனால் அது வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி இந்த மாதிரி வடிகட்டியில் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. அந்த பீட்ரூட்டோட சாறு மட்டும் இருந்தால் போதும். ஒரு தடவை நீங்கள் இதோட சாறை புழிஞ்சு எடுத்துக்கிட்டால் போதும். நான் எந்த அளவுக்கு இந்த சாறை புழிஞ்சு எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் இதை புழிஞ்சு எடுத்துக்கிறேன். என்ன தான் நம்ம புழிஞ்சு எடுத்தாலுமே அதோட கலர் அந்த இதில் வேஸ்ட்டாக இருக்குல்ல, அந்த இதில் சக்கையில் அந்த கலர் இருக்குல்ல, இதை நீங்கள் வேணால் லைட்டாக காய வச்சுட்டு ஃபேஸுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா ஸ்க்ரப்பர் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ண உங்களுக்கு மனசு இல்லை அப்படின்னா. நான் தீபாவளிக்கு சுட்டுட்டு மிச்சம் இருந்த மாவில் சின்னோண்டு கிளாஸில் 4 டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்கள் எப்படி அளந்து எடுத்துக்குவீங்களோ அப்படி எடுத்துக்கோங்க. நான் 4 டம்ளர் எடுத்திருக்கேன். மாவை சலிச்சுட்டு எடுத்துக்கோங்க. அது நான் சலிச்சுட்டு உள்ளே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் சலிக்காமல் போட்டிருக்கேன். கல்லுப்பு இல்லாட்டி நைஸ் உப்பு எடுத்து தண்ணியில் கலந்து எடுத்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் மாவு கம்மியாக இருக்கனால 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த அரைச்சி புழிஞ்சு எடுத்துருக்கோம்ல அந்த பீட்ரூட் சாறு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் மாவு பிசைஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை அது பத்தலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் தண்ணி கலந்து கூட நீங்கள் அதை பிணைஞ்சிக்கலாம் மாவு. இன்னொரு விஷயம், முறுக்கு மாவு பிணையும் போது நீங்கள் கண்டிப்பாக சுடுதண்ணி ஊற்றி தான் பிணைவோம். ஆனால் நம்ம இந்த பீட்ரூட் பிணையும் போது சுடுதண்ணி ஊற்றி நம்ம பிணையவே கூடாது, ஏன்னா கலர் மாறிடும். அதனால் நீங்கள் சுடுதண்ணி ஊற்றி பிணைஞ்சிடாதீங்க. நான் முறுக்கு அச்சு 3 கண் உள்ளது நான் பண்ணுறேன். இன்னொன்று ஒத்தது ஸ்டார் மாதிரி இருக்கும், அதுவும் அடுத்து பண்ணலாம் அப்படின்னு நான் இருக்கேன். எண்ணெயெல்லாம் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மாவு பிசையும் போது உங்களுக்கு கையில் ஒட்டும். ஆனால் நீங்கள் பிசைஞ்சிட்டு நல்லா கையை கழுவிட்டு தண்ணியை தொட்டுட்டு மறுபடியும் மாவை தொட்டிங்க அப்படின்னா கையில் உங்களுக்கு ஒட்டாது. நான் இந்த மாடலில் உள்ள முறுக்கு கட்டை தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு இது தான் செட் ஆகும். மற்றவங்களுக்கு 2 பக்கமும் வச்சு பிடிச்சி அமுக்குவாங்கள்ல, மரக்கட்டையில் இருக்கும், அது தான் செட் ஆகும் ஒரு சில பேருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, அவங்கவுங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. எனக்கு ஸ்டார்டிங்கில் இருந்தே இந்த கட்டை தான் செட் ஆகுமே. ஆனால் ஒரு சில பேருக்கு இந்த கட்டை செட் ஆகாது. ஆனால் எனக்கு இது தான் செட் ஆகும். மாவு நம்ம ரொம்ப தண்ணியாக பிணைஞ்சிடக்கூடாது, அது மட்டும் நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. தண்ணியாக பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் நம்ம சுத்த முடியாது, ஒரு மாதிரி தண்ணியாகவே ஒரு மாதிரி ஒழுதுகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் தண்ணியாக பிசைஞ்சிடாதீங்க. ஒருவேளை பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் மாவு கூட கலந்துக்கோங்க. முறுக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு போகுதுன்னா பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அந்த 3 கண்ணு உள்ள அந்த முறுக்கு அச்சில் சுட்டு எடுத்துட்டேன். இது ஸ்டார் வச்சது, இது ரொம்ப பொறுமையாக பண்ணணும். நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், அவங்க தட்டுலையோ எதுலேயோ பேப்பர்லேயோ நல்லா அந்த புழிஞ்சு விட்டுட்டாங்க. இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுட்டு கையால் அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க பண்ணும்போது நல்லா இருந்துச்சு, ஆனால் எனக்கு வரல. நான் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு இது செட் ஆகலை, அதனால் நான் அதிலே பொறுமையாக மெதுவாக வச்சு நான் இதெல்லாம் பண்ணிட்டேன். இது பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. நம்ம நார்மலாக போடுற முறுக்கை விட இது கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் மேலே தூக்கி நம்ம பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வரும். அப்படி இப்படின்னு சொல்லி இதையும் பண்ணி முடித்தாச்சு.
இதோட டேஸ்ட் வந்து நார்மலாக சாப்பிட்ற முறுக்கை விட இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி தான் கொடுக்கும். செம்மையாக இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸ்நாக்ஸுக்கும் வந்து நீங்கள் இது கொடுத்து விடலாம். ரொம்ப வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். நீங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த முறுக்கு பண்ணுறதுனால ஆயில் எதுவும் கலர் மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே மாறாது. நான் லாஸ்ட்டாக வந்து காமிக்கிறேன் பாருங்கள். எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.